ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இன்னைக்கு பேச போகிறது இந்த சுகர் கேன் ஜூஸை பற்றி. இது என்னென்னா, இப்போ இந்த காலத்தில் சுகர் கேன் வெறும்னு புழிஞ்சு அப்போ முன்னாடி இஞ்சி போடுவாங்க, இல்லை லைம் போடுவாங்க, இந்த மாதிரி போட்டு ஜூஸை புழிஞ்சு கொடுத்துருவாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கரும்பு ஜூஸில் மற்ற பழம்லாம் ஆட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ராபெரி பேரு, ஆப்பிள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த சுகர் கேன் ஜூஸோட இதையும் வடிகட்டி கொடுக்குறாங்க. இது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, இப்போ சுகர் கேன்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது நம்மளோட கரும்பு ஜூஸ், கரும்புலேருந்து தான் சர்க்கரை எடுக்கிறோம். ஸோ இது டயபெட்டிஸ் இல்லாதவங்க தான் குடிக்க முடியும். அண்ட் யார் வெயிட் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ சிறிய அளவு தான் குடிக்க முடியும். ஏன்னா அதில் சர்க்கரை நிறையா இருக்குது, தண்ணி சத்து நிறையா இருக்கிறதுனால ஒரு பெரிய கிளாஸில் உங்களுக்கு சர்க்கரை குறைவாக வருது. ஏன்னா நேச்சுரலாக அதில் தண்ணி வருது. பட் இதுலேயே நம்ம மற்ற பழத்தையும் போட்டுட்டு இதை ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணி நம்ம குடித்தோன்னா, அந்த நார் சத்தை வடிகட்டி எடுத்துட்டோன்னா, இது ஆக்சுவலாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டெஃபினட்டாக எடுக்கக்கூடாது. வெறும் கரும்பு ஜூஸே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது என்ன ஆகுதுன்னா, கேலரி பயங்கரமாக ஏறுது. ப்ளஸ் நார் சத்தை வடிகட்டி எடுத்துடுறதுனால இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸும் வருது, எக்ஸ்ட்ரா சுகர் கண்டென்ட்டும் வருது. ப்ளஸ் இது பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணுது. இப்போ ஒரு கிளாஸ் கரும்பு ஜூஸ் நம்ம அரவுண்ட் 40 to 50 கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த மற்ற பழம்லாம் ஆட் பண்ணி நம்ம ஜூஸ் பண்ணால் அதுக்கு டபுள் கேலரி கூட ஆகலாம். ஏன்னா சுகர் கேன், அதாவது நம்மளோட கரும்பில் நம்மளுக்கு தண்ணி சத்து நிறையா வருது. பட் மற்ற ஃப்ரூட்ஸில் அந்த அளவு தண்ணி சத்து இல்லாததுனால அதை கான்சென்ட்ரேட் பண்ணிடுது. அதனால தான் நம்மளுக்கு கேலரி ஜாஸ்தியாகுது. இப்போ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, இதை ஒரு க்ளீனான இடத்துல பண்ணுறாங்க, நம்மளுக்கு இல்லாத கொடுக்குறாங்க அப்படின்னு. இது கூட மற்ற ஸ்நாக்ஸு, ஃப்ரைட் ஸ்நாக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இல்லை சமோசா, இல்லை டிக்கி, இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. நம்ம ஜூஸ் குடிக்க, ஜூஸே நாங்கள் சொல்கிறோம் இந்த காலத்தில் இதை ஒரு ஜங்க் ஃபுட்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏன்னா இதில் நம்மளுக்கு நார் சத்து இல்லை, ஃபுல் பியோர் கேலரி வருது. அண்ட் எல்லாருக்குமே இது குடித்து கொஞ்ச நாள் கழித்து சுகர் ஸ்பைக் ஆகும். பட் நார்மல் பீப்புளுக்கு இந்த சுகர் நார்மலுக்கு வந்துடும். ஆனால் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லை பார்டர் லைன் சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது இதுன்னு சாப்பிட்டோம்னா இதில் ட்ரான்ஸ்ஃபேட்ஸும் நிறையா இருக்குது, கேலரிஸும் நிறையா இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கிற கரும்பு ஜூஸில் நம்ம டபுள் கேலரி பண்ணிவிட்டு இது கூட மற்ற ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா இது ஒரு ஃபுல் மீல் மாதிரி ஆகிடும். ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே நீங்கள் ஒரு ஸ்மாலஸ்ட் கப் எடுத்தால் கூட உங்களுக்கு 150 to 200 கேலரிஸ். இதே பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு டபுள் கேலரி. இதோட நீங்கள் சமோசா, குட்டி சமோசா எடுத்திங்கன்னா 50 கேலரி, பெரிய சமோசா எடுத்திங்கன்னா 120 to 150 கேலரி. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா, இது தவிர நம்ம ரெகுலராக பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் வேறு எடுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, கேலரி ஷூட் அப் ஆகுது. இந்தியா இந்த காலகட்டத்தில் ஒபேசிட்டி, ஓவர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சின்ன குழந்தைங்களே 10 வயசு இருக்கிறவங்க 80 கிலோ இருக்காங்க. பெரியவங்கள்லாம் சர்வசாதாரணமாக 120, 140 கிலோ இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் பண்ணுறது நல்லதே கிடையாது. சரிங்க, நாங்கள் இதுக்கு ஒரு உணவுக்கு பதில் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸில் நிறைய விட்டமின்ஸ் வருது, அதை பற்றி டவுட்டே இல்லை. ஆனால் கேலரி மட்டுமே இருக்குது, ஃபைபர் இல்லை, நார் சத்து இல்லை, புரத சத்து இல்லை. நீங்கள் சாப்பிட்ற எந்த ஸ்நாக்குமே, நீங்கள் சமோசா எடுத்துக்கோங்க, டிக்கி எடுத்துக்கோங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் கார்போஹைட்ரேட், மாவு சத்து நிறையா இருக்குது, கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. புரத சத்து இல்லை, நார் சத்து இல்லை, வெஜிடபிள்ஸ் இல்லை. அந்த அளவு வெஜிடபிள் இருந்தால் கூட பொட்டேட்டோ தான் மெயின்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டமை நம்ம ஜாஸ்தி எடுத்தால் வெயிட்டு தான் ஏறும். ஏன்னா அந்த டோட்டல் மீல் உங்களுக்கு 300 to 500 கேலரிஸ் கொடுத்துடும். எவ்வளோ பெரிய சமோசா சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றீங்க, இல்லை அரை கப் அதாவது ஒரு ஸ்மால் கப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ப்ளஸ் ஒரு சமோசா, இந்த மாதிரி ப்ளஸ் த ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மீலுக்கு மேலே கேலரிஸ் வந்துடும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணால் இது நல்லது கிடையாது. என்றைக்கோ ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் செய்கிறோம், ஓகே. பட் அன்றைக்கி கூட எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் வழியாக கேலரி குறைக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு வாக்கிங் 45 minutes பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் பிரிஸ்க் வாக்கிங் உங்கள் பாடியை பொறுத்து 150 to 200 கேலரிஸ் உங்களுக்கு குறையும். பட் நீங்கள் இங்கே ஈஸியாக 500 கேலரிஸ் சாப்பிட்றோம். அதனால ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா எவ்ரி 500 கேலரிஸ் இன்க்ரீஸ். இப்போ இதை வாரத்தில் 2-3 தடவை பண்ணால் கூட அந்த வாரத்துக்கு 1500 கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகி இது வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதில் ஆட் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா அது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ண போடுறாங்க. அது உங்களை அடிக்ஷன் மாதிரி ஆகிடுது. அதை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்லா இருக்குது, இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதிரி நியூ ஏஜ் வரத நம்ம பார்த்து சாப்பிட்ணும். எப்பாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. பட் எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்கள் வெயிட் 50 to 60 கிலோஸ் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் இருக்கிற வெயிட் 80 to 100 கிலோஸ்னால் இதெல்லாம் அந்த அளவு சாப்பிட்றது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது. வேணா அந்த ஜூஸ் மாத்திரம் எப்பாவது சாப்பிட்டுக்கோங்க உங்கள் சுகர் நார்மலாக இருந்தால். இப்போ வெயிட் நிறையா இருக்கிறதுனால 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளேயே நிறைய பேருக்கு பிளட் சுகர் ஹையாக இருக்குது. அவங்க செக்கே பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க இந்த மாதிரி ஜூஸ் குடித்தா எக்கச்சக்கமாக ஏறிடும். நல்லா ஜாகிரதையாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.